هذا محلات كل 24 ساعة قاعدين صح؟ 24 ساعة قاعدين هذول المحلات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். விமான நிலையத்துக்கு வந்து இறங்கிய உடனே அபராதமா? ஏன், என்ன ஆச்சு? நீங்கள் நம்பி போகலாம் அப்படின்னு, ஆனால் கடைசியில் எக்ஸிட்டை மூடி வச்சுருப்பாங்க. குவைத்தில் இந்த நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், சிறப்பான சம்பவங்கள். அதில் முதல் சம்பவம், விமான நிலையத்தில் மண்டபமேலேருந்து கொண்டே மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி. நல்லா பாருங்கள், ஸ்மோக்கிங் ஃப்ரீ அப்படின்ற போர்டு இருக்கும் எல்லா இடங்கள்லையுமே. நம்மளுடைய இந்திய சகோதரர் ஒருவர் விமான நிலையத்துக்கு வந்து இறங்கி பார்க்கிங்கில் பாடா இவ்வளோ நேரமாக வாய்ப்புளிப்புக்கு என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தோம். இப்போ தாண்டா ஒரு தம்மை போட்டால் தான் எல்லாம் சரியாகுன்னு வந்து பார்க்கிங்கில் தம் போட்டவருக்கு கடைசியில் கிடைச்ச பரிசு. ஹலோ ப்ரோ, வணக்கம். நான் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினேன். இந்தியாவிலேருந்து வந்து இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடிலாம் அந்த பிரச்சனை இருந்ததா என்னான்னு தெரியாது. வரும்போது பார்க்கிங்கில் தான் தம் அடித்தேன். வந்ததையும் வெளியில் வந்ததையும் பார்க்கிங் போய் தம் அடித்தேன். அதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பிடிச்சி சிவில் அடி வாங்கி இது போட்டு கொடுத்தாங்க முக்காலிக்கு. ஆனால் இது என்னன்னு எனக்கு அரபியில் எழுதியிருக்கனால ஒன்றும் புரியல. இதில் ஃபைனு கூகுளில் பார்த்தா ஃபைனெல்லாம் ஒன்றையும் காணும். அதான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். நன்றி. அந்த முன்னாடி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் ஏர்போர்ட்டில் முன்னாடி தான் நின்னேன். ஏர்போர்ட்டுக்கு அந்த பக்கம் பார்க்கிங் பக்கம் எல்லா பக்கம் வந்தேன். ஆனால் சிகரெட் அடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அந்தளவுக்கு குறைவாக தான் இருந்துச்சு. இரவு 1:48 நான் வந்து அறைக்கு வரும்போது, ரூமுக்கு வரும்போது அந்த அளவுக்கு நேற்றைய தினம் வேலை ஏர்போர்ட்லேயே தான் 3 பேர் கிட்டத்தட்ட 8க்கும் மேலே ட்ராவல் பேக் 2 தடவை போய் வர வேண்டிய சூழல் ஆகிச்சு. கடைசி தடவை பாபாவும் வந்து ஹெல்ப் பண்ணதால தான் லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு ஒரு மாதிரியாக போய் சேர்ந்தோம். நைட்டு நான் திருப்பி இது ரிட்டர்ன் வரும்போது வீட்டுக்கு டைம் இந்த நேரத்தில் இரவு நேரம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக 1 மணி 2 மணி கூட அதிகாரிகள் வந்து ஃபுல்லாகவே நடமாடிக்கிட்டே இருந்தாங்க. வீடியோ எடுக்க முடியலை. அதிகாரிகள் நடமாடிக்கிட்டே இருந்தாங்க அந்த டைமில் கூட. பாருங்கள், 1:36 நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரேன் இன்றைக்கி அதிகாலையில். அப்போ கூட அதிகாரிகள் நிற்கிறாங்க. இப்போ அந்த சகோதரருடைய அந்த மஞ்சள் லேபிள் பில் ஒன்று பார்த்தீங்க இல்லையா, அது மாதிரி பில் புக்கோடு நிற்கிறாங்க ரெடியாக. சுற்றுச்சூழல் அதிகார சபை தான் அது. சிகரெட் பிடிச்சா பொது இடங்கள், அதாவது பார்க்கிங்கில் தடை செய்யப்பட்ட இடங்களில் சிகரெட் பிடிக்க தடை அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய இடங்களில் சிகரெட் பிடிச்சிங்கன்னா 150 தினார் அபராதம், விதிகளை மீறும் பட்சத்தில். அதே போல் நீங்கள் 50 தினார் அபராதத்தோடு தப்பிக்க முடியும் 1 மாத காலத்துக்குள்ளே. ஜஸ்ட் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் போய் சுற்றுச்சூழல் அதிகார சபை ஷுவைக்கில் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா 4வது ரிங் ரோட்டில் போனதுமே முதலாவதாகவே எக்ஸிட், ஷுவைக்குள்ளே வரக்கூடிய முதலாவது எக்ஸிட் 4th ரிங் ரோட்டில் போய் 60ஆம் நம்பர் எக்ஸிட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது சுற்றுச்சூழல் அதிகார சபையுடைய பில்டிங். 4வது ரிங் ரோட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸிட்லே உள்ளே போன அந்த டயல்ஸ், அதே மாதிரி இலத்திரனியல் பொருட்கள் மற்றும் ப்ளம்பிங் பொருட்கள் இருக்கக்கூடிய கடை, அந்த லைன்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ளே அங்கே போய் சுற்றுச்சூழல் அதிகார சபையில் நீங்கள் அந்த பணத்தை ஃபைனை கட்டிட்டீங்கன்னா 50 தினாரோடு முடிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் 1 மாதம் கழித்துட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஃபைன் கட்ட முடியாது. உங்களுக்கு கோர்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. அதை கோர்ட்டில் போய் ஃபைனை கட்டிட்டு தான் உங்களால் வெளியே வர முடியும். அதனால் அன்பு சொந்தங்களே, தயவு செய்து ரொம்ப கவனம். உங்களுடைய சம்பள பணத்தை பாதுகாத்துக்கோங்க. அதுவும் நேற்று அவர் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து உள்ளே போனவர் அப்படியே வெளியில் வந்து சிகரெட் ஒன்று எடுத்து பார்க்கிங்கில் அடிச்சுக்கிட்டு நிற்கும்போது தான் உடனே வந்து எழுதியிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் கிலோ கணக்கில் எப்பயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சில நேரங்களில் சில அதிகாரிகள் வந்து விட்டுடுறாங்க, ஃபர்கிவ்னஸ் கொடுக்குறாங்க. ஆனால் சில அதிகாரிகள் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம உடனே என்ன பண்ணுறாங்க,
கேன்சல் பண்ணிடுறாங்க. பெட்டியை உடனே நீங்கள் லக்கேஜை உடச்சி ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அதனால் அன்பு சொந்தங்களே, தயவு செய்து கிலோ கணக்கை சரியாகவே கொண்டு போங்க. ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர் மாதிரி ட்ராவல் பண்ணினேன். டெர்மினல் 5, அதாவது புதிய ஏர்போர்ட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் வச்சு நிறைய பேரை சீரடித்தாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் பாக்ஸ் அந்த இடத்துல அங்கே இங்கே உட்காந்து பெட்டியை பிரித்து மேய்ஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாது. அதே மாதிரி தான் பல இடங்களில் ரோடுகளுடைய எக்ஸிட் வந்து மூடி இருக்குது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா, நான் அபு ஃபத்தீராக்கு ஆன் த வே, அந்த டைமில் எக்ஸிட் வந்து மூடி இருக்குந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் முன்னாடி போய் தவ்வாரில் தான் யூட்டர்ன் அடிச்சுட்டு மறுபடியும் வர வேண்டியதாகிடுச்சு. பல இடங்கள்லையும் ரோடு மெயின்டெனன்ஸ் நடக்குது. அதால் எப்போவுமே எக்ஸாக்ட் டைமுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து போகாதீங்க. கொஞ்சம் வேகமாக ஏர்லியாகவே வெளியாக பாருங்கள். எந்த நேரத்தில் எந்த ரோடு க்ளோஸ் ஆகியிருக்கும் அப்படின்றது இந்த நாட்களில் சொல்ல முடியாது. அதே மாதிரி பாடசாலை இந்த மாதம் நடுப்பகுதியில் ஆரம்பிக்குது. அதற்கான டேட் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை சரியாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய காலை செய்தியில் போடுறேன்.